ஒரு கதை சொல்லட்டுமா? 2000 வருஷங்களுக்கு முன்னாடி சங்க காலகட்டத்துல, கரெக்டா சொல்லணும்னா சேர சோழ பாண்டிய மன்னர்கள் இந்த மண்ணை ஆண்ட காலகட்டத்துல அவங்களுக்கு ஒரு பழக்கம் இருந்திருக்கு. கிரக வழிபாடு, சந்திரன், சூரியன், நட்சத்திரங்களுடைய மூமெண்ட்டை கணிச்சு சொல்றதுக்காகவே கூட ஒரு ராயல் ஆஸ்ட்ராலஜரை வச்சிருப்பாங்க. பஞ்சாங்கத்தை கரெக்டா கணிச்சு சொல்லக்கூடிய அந்த ஆஸ்ட்ராலஜருக்கு மன்னருக்கு ஈக்குவலான மரியாதை கொடுக்கப்பட்டுச்சு. சின்ன கோவில் கட்டுறதுல இருந்து பூஜை, கும்பாபிஷேகம், திருவிழா, ஏன் மணிமகுடம் சூற்ற வரைக்கும் இவங்க கணிச்சு கொடுக்கிற கரெக்டான நேரத்திலையும் நாள்லயும் தான் பண்ணுவாங்க. சின்ன டெசிஷன் எடுக்கணும்னா கூட இந்த ராயல் ஆஸ்ட்ராலஜர்ஸ கேட்டுட்டு தான் மன்னர்கள் முடிவு பண்ணுவாங்க. அப்படி ஒரு நாள் இது ஜோதிடர் ஒரு விஷயத்த நோட் பண்ணிருக்கிறாரு. அதை பார்த்து ரொம்பவே வியந்து போயிருக்கிறாரு. ஏன்னா போன வருஷம் அதே நாள் அதே விஷயம் நடந்திருக்குது, அதுக்கு முன்னாடி வருஷமும் அதே மாதிரி நடந்திருக்குது. இதுல ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கு அப்படிங்கறத உணர்ந்த அவரு உடனடியா இந்த விஷயத்த மன்னர்கிட்ட போய் சொல்லியிருக்கிறாரு. இதை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்ட மன்னரும் ஜோதிடரும் அன்னைக்கு ஒரு முடிவு பண்றாங்க. அது என்னன்னு தெரியுமா? நான் ஷைலு. ஆரம்பிக்கலாமா? தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படக்கூடிய பண்டிகையில பொங்கலுக்கு அப்புறம் வரக்கூடியதுதான் இந்த தமிழ் புத்தாண்டு, நம் தமிழர்களுக்கான புத்தாண்டு. ஆனா நம்ம தான் ஜார்ஜியன் கேலண்டர் படி வேர்ல்டு ஃபுல்லா ஜனவரி 1 நியூ இயர் டேவா செலிப்ரேட் பண்ணி முடிச்சிட்டோமே. அதுக்கப்புறம் எதுக்காக இந்த புது நியூ இயர் செலிப்ரேஷன்? விட்டா இந்தியா ஃபுல்லா இருக்கிற ஸ்டேட்ஸ்ல ஒரு நாளும் ஒரு நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுவாங்க போல. எக்ஸாக்ட்லி. வாட்? ஆனா எதுக்காக நம்ம இத்தனை நியூ இயர் செலிப்ரேட் பண்றோம்? வேர்ல்டு முழுக்க என்னதான் நம்ம ஜனவரி 1 நியூ இயர் நாளா கொண்டாடினாலும் வேர்ல்டுல இருக்கிற கண்ட்ரிஸ் அவங்களுடைய கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷனுக்கு ஏத்த மாதிரி மொத்தம் 26 வகையான நியூ இயர்ஸை கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுல நம்ம இந்தியால மட்டும் பாத்தீங்க அப்படின்னாக்கா மொத்தம் 9 புத்தாண்டு பண்டிகையை நம்ம கொண்டாடுறோம். இதுல ட்ரைபல் நியூ இயர், ரிலிஜியஸ் நியூ இயர், அக்ரிகல்ச்சரல் நியூ இயர், சோலார் கேலண்டர், லூனார் கேலண்டர், நம்ம இந்தியாவுடைய நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட்னு மொத்தமா சேர்த்தோம் அப்படின்னா 20ல இருந்து 25 நியூ இயர் வரைக்கும் நம்ம இந்தியாக்குள்ள மட்டுமே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் இருக்கட்டும், நீ கதையை கண்டினியூ பண்ணு. அன்னைக்கு அந்த மன்னரும் ஜோதிடரும் அப்படி என்னத்தை தான் பார்த்தாங்க? அன்னைக்கு அந்த மன்னரும் ராயல் ஆஸ்ட்ராலஜரும் பார்த்து வியந்து போன விஷயம் என்னன்னா, ஒரு வருஷமும் அந்த பர்டிகுலர் நாள் அன்னைக்கு சூரியன் ரொம்பவே பிரகாசமா தெரிஞ்சிருக்கு, வானம் ரொம்ப தெளிவா இருந்திருக்குது. அந்த நாளே பாத்தீங்கன்னா ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருந்திருக்கு. பார்த்த அந்த ஜோதிடர் கணிச்ச விஷயம் என்னன்னா, அந்த நாள்ல சூரியன் மேஷ ராசிக்குள்ள நுழைஞ்சு ஒரு புது தொடக்கத்தை ஆரம்பிக்குது. இது எல்லா நாள் மாதிரியான ஒரு நாள் கிடையாது, இயற்கையே மறுபடியும் தொடங்குற மாதிரியான ஒரு ஸ்பெஷலான நாள் இது அப்படின்ற மாதிரி கணிச்சு சொல்லியிருக்கிறாரு. இந்த நாள்ல நம்ம ஒரு சில விஷயங்களை தொடங்கணும் அப்படின்னாக்கா அது ரொம்பவே நல்லதா போய் முடியும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாரு. அன்னைக்கு ஜோதிடரும் ராஜாவும் சேர்ந்து ஒரு முடிவு பண்றாங்க. அந்த நாளை தான் நம்ம இப்ப வரைக்கும் தமிழ் புத்தாண்டா கொண்டாடிட்டு இருக்கோம். அப்போ சூரியன்லயும் இயற்கையிலையும் ஏற்பட்ட சில மாற்றங்களை வச்சுதான் நம்ம இப்போ தமிழ் புத்தாண்டை கொண்டாடிட்டு இருக்கோம். கரெக்டா? அதெல்லாம் ஓகே. ஆனா எப்படி 2000 வருஷங்களுக்கு முன்னாடியே நாசா இப்போ சேட்டலைட் அது இதுன்னு யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிற சில விஷயங்கள் எல்லாம் எந்த ஒரு டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டும் இல்லாத காலகட்டத்துல பண்டைய தமிழர்கள் கிரகங்கள், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களுடைய மூமெண்ட்டை இவ்வளவு துல்லியமா கணிச்சிருக்காங்க? நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்மளுடைய சோலார் சிஸ்டம்ல மொத்தம் 9 பிளானட்ஸ் இருக்குதுன்னு. ஆனா பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியில இருந்தே நம்மளுடைய கோவில்கள்ல நவகிரக வழிபாடு நடந்திருக்கு. இந்த ஒரு விஷயமே போதும் நம்மளுடைய பண்டைய தமிழர்கள் எந்த அளவுக்கு அட்வான்ஸா இருந்திருக்கிறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு. இது மட்டும் இல்லாம கல் தோன்றி மண் தோன்ற காலத்தில் முன் தோன்றிய மூத்த குடி நம் தமிழ் குடி. வேர்ல்டுல இருக்கக்கூடிய ஓல்டஸ்ட் லாங்குவேஜ்ல இன்னும் எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடியது நம்மளுடைய தமிழ் மொழி தான். ஒருவேளை குமரிக்கண்டம் கடலுக்குள்ள போகாம இருந்திருந்ததுன்னா இன்னுமே நம்மளுடைய பண்டைய தமிழர்கள் என்ன மாதிரியான ஒரு அட்வான்ஸான வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான நிறைய டீடைல்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கும். அதெல்லாம் விட ரொம்ப முக்கியமா அந்த காலகட்டத்துல இந்த மண்ணை ஆண்ட சில மன்னர்கள் இறை வழிபாட்டை ரொம்பவே தீவிரமா கடைபிடிச்சிருக்காங்க. சேர சோழ பாண்டிய மன்னர்கள்லாம் சும்மா போற போக்குல எல்லாம் ஒரு கோவிலை கட்டிட்டு போகல. ஒரு கோவிலை அவங்க கட்டுறாங்க அப்படின்னா அதுக்கான நேரம் காலம் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கு பின்னாடி நிறைய சயின்டிபிக் ரீசன்ஸ், நுணுக்கங்கள் எல்லாம் வச்சுதான் கட்டியிருக்கிறாங்க. அதுலதான் ஒரு சில கோவில்ல நடக்கக்கூடிய சில விஷயங்களை நம்ம எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணாலும் எவ்வளவு
யோசிச்சாலும் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா இந்த மன்னர்களுக்கெல்லாம் கடவுளுடைய அருள் மட்டும் இல்லாம ஒரு டிவைன் கனெக்ஷனும் இருந்திருக்கு. அதை ப்ரூவ் பண்ற மாதிரியான நிறைய கோவில்கள் எல்லாம் இப்பவும் நம்ம தமிழ்நாட்டுல நம்மளால பார்க்க முடியும். எந்த ஒரு டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டுமே இல்லாத காலகட்டத்துல இந்த மாதிரியான ஒரு கோவிலை எப்படி கட்டியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்ப வரைக்குமே ஆராய்ச்சியாளர்களை வியப்புல ஆழ்த்திருக்கு. பூமியில இத்தனை நுணுக்கங்களோட ஒரு கோவிலை கட்டுறாங்கன்னா வானத்துல நடக்கிற சில மாற்றங்களை கண்டுபிடிக்கிறது அவங்களுக்கு பீஸ் ஆஃப் கேக்கா தான் இருந்திருக்கும். அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த பஞ்சாங்கத்தை கணிச்சு சொல்றது. ஒரு நாள் விடாம வருஷத்துல இருக்கிற எல்லா நாளுமே வானத்துல நடக்கக்கூடிய சில மாற்றங்களை ஒண்ணு விடாம நோட் பண்ண ஆரம்பிச்சாங்க. சூரியனுடைய பொசிஷன்ல ஒரு சின்ன சேஞ்சஸ் நடந்தாலும் அதை நோட் பண்ணாங்க. சந்திரனுடைய ஷேப் சைஸை வச்சு பௌர்ணமி, அமாவாசை இந்த நாட்கள் எல்லாம் கணிச்சாங்க. ஒரு சில நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாள் நேரம் சொல்லிட்டு எல்லாத்தையுமே தவறாம கணிக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி பல வருஷங்களா ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம ஒரு லாங் டேர்ம் பேட்டர்ன் ட்ராக்கிங்க பண்ணியிருக்கிறாங்க நம்மளுடைய பண்டைய தமிழர்கள். கிளாக், வாட்ச், டைம், செகண்ட்னு சொல்லிட்டு இதெல்லாம் இல்லாம சூரியனையும் இயற்கையில நடக்கக்கூடிய சில மாற்றங்களை வச்சே டெய்லி லைஃபை ரன் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ சங்க கால தமிழர்கள் இந்த தமிழ் புத்தாண்டு எந்த அளவுக்கு விமர்சையா கொண்டாடி இருப்பாங்கல்ல. சங்க காலகட்டத்துல இந்த தமிழ் புத்தாண்டு ரொம்பவே விமர்சையா கொண்டாடப்பட்டுச்சு. அறுவடை பண்ண சில பொருட்களை வச்சு சூரியனுக்கு பொங்கல் வைக்கிறது, முக்கணி வழிபாடு, ஒரு தட்டுல பழம், பூ, பூஜை பொருட்கள் கூடவே ஒரு கண்ணாடியும் வச்சு பூஜை அறையில வச்சிருவாங்க. அடுத்த நாள் காலையில எழுந்துக்கும் பொழுதே அந்த கண்ணாடியில நம்மளுடைய முகத்தை பார்த்துட்டு நமக்கான வேண்டுதலை வச்சுட்டு அந்த நாளை தொடங்கணும் அப்படின்னாக்கா அந்த வருஷம் ஃபுல்லா நம்ம நினைச்ச சில விஷயங்கள் நல்லபடியா நடக்கும்னு நம்பி இருக்கிறாங்க. கொண்டாடக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டா இருக்கட்டும், தமிழ் கேலண்டர் உருவாரத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணமா இருந்தது இந்த சோழர்கள் தான். பல வருஷங்களா ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம சூரியன், சந்திரன், நட்சத்திரம், கிரகம்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே ஒரு சேர கணிச்சு நிறைய நாட்களை நமக்காக உருவாக்கிட்டு போயிருக்கிறாங்க. பண்டைய தமிழர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது மத்த பண்டிகை மாதிரி ஒரு சாதாரணமான பண்டிகையா இல்லாம இந்த பிரபஞ்சம் நமக்கு தரக்கூடிய இன்னொரு வாய்ப்பா பார்த்தாங்க. ஒரு நல் வாழ்க்கைக்கான ஆரம்பம், லைக் அ நியூ பிகினிங். சூரியன் ஒரு வருஷமும் ஏப்ரல் 14ஆம் தேதி அதே மாதிரி தான் திரும்பி வரும். ஆனா அதே வருஷத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒரு தடவை தான் நமக்கு வரும். அதை நம்ம சரியா பயன்படுத்திக்கணும். லைக் அ நியூ பிகினிங் அண்ட் நியூ ஆப்பர்ச்சுனிட்டி. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ்க்கு மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். நன்றி.